ராமரோட ரூப லாவண்யத்தை குலசேகர ஆழ்வார் எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்கோ. தசரத மகாராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாராம். சுமந்தரரை கூப்பிட்டு ராமனை கூட்டிட்டு வா அப்படிம்பாரான். ராமர் அங்கேருந்து வந்த உடனே கிட்ட வருவாராம். வாப்பா கிட்ட வாப்பா அப்படிம்பாரான். கிட்ட வந்த உடனே சரி சரி போயிட்டு வா அப்படிம்பாரான். சரின்னு ராமர் திருப்பி போவாராம். அந்த நிலை தாண்டறதுக்கு முன்னாடியே ராமா சீதா இங்கே வா அப்படிம்பாரான். அங்கேருந்து திருப்பி ராமர் வருவாராம். சரி போயிட்டு வா அப்படிம்பாரான். திரும்பி போவாராம். அப்பா ஏன் கூப்பிட்டேள், எதுக்கு கூப்பிட்டேள், திருப்பி வாங்குறேள் போங்கிறளே ஒரு வார்த்தை ராமர் பேசினது இல்லையா. அத்தனை அழகாக வருவாராம். கூப்பிட்டோன்னே திரும்பி போனோன்னே திரும்பி போவாராம். இது என்ன சொல்லப்படுறதுன்னா, ராமருக்கு தாமரை கண்ணு வசீகரமான தாமரை கண்ணு இல்லையா. எல்லாரையும் கட்டி போடுற அளவு தாமரை கண்ணு அவருக்கு. முகம் வசீகரமான முகம், நட கம்பீரமான நட. அவரோட முன்னழகையும் பின்னழகையும் ரசிக்கிறதுக்காகவே தசரத மகாராஜா அந்த மாதிரி பண்ணினார் அப்படின்னு அறியப்படுறது. ஜெய் ஸ்ரீராம்.